மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ गुणाहरी तावरी दयावरी सागरी गुणाहरी आदरी तावीद वंशमासिना मनोहरी अन्नै मामरी நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோம் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோம் பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவனை பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவத்திரு உள்ளமே நிறைந்துமே மகிழ்ந்தருள் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ ஜீவர்கள் ஈடேறவே தன்மைந்தனே மன்றாடிடும் ஜீவர்கள் ஈடேறவே தன்மைந்தனே மன்றாடிடும் பாவிகளின் தஞ்சமே இப்பாரெல்லாம் கொண்டாடிடும் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோம் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ அன்னைக்கு கரம் குவிப்போம்
இறையருள் தேடி நதி என ஓடி இறைவனில் இணையும் நேரம் இது. இதயங்கள் சுடர் வீடும் நேரம் இது. வருவாய் வருவாய் இறைக்குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறைக்குலமே. வருவாய் வருவாய் இறைக்குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறைக்குலமே. இருகரும் விரித்தே அழைக்கின்றார், திருப்பலி விரைவோம் வாருங்கள். தேற்றிடும் தேவன் அழைக்கின்றார், தாகமாயிருப்போரே வாருங்கள். இறைவனின் இல்லத்தில் புகலிடம் தேடி எழுகின்ற சுரங்களில் இன்னிசை பாடி, இறைவனின் இல்லத்தில் புகலிடம் தேடி எழுகின்ற சுரங்களில் இன்னிசை பாடி. வருவாய் வருவாய் இறைக்குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறைக்குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் என்னும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. மேதினம் உழைப்பவர் சீதனம். உழைக்கின்ற ஒருங்கிணைக்கப்பட்ட தொழிலாளர்களுடைய அகில உலக தொழிலாளர்களுடைய ஒன்றியத்தின் பெருவிழாவாக இன்றைய நாளை அகில உலகமே கொண்டாடுகின்றது. உழைப்பு என்ற சொல்லுக்கு அர்த்தம் கொடுக்கின்ற வகையிலே உழைப்பின் மூலவனாய் கடவுள் இருக்கிறார். அவரே உழைத்து மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கி இருக்கின்ற முதல் உழைப்பாளியாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த கடவுளே உழைப்பாளியாக உலகை உருவாக்குவராக உடைத்து உருவாக்கி உயிர் மூச்சை ஊதி உயிர் வாழ்வன அனைத்திற்கும் மூலமாக இருக்கின்ற கடவுளையும் இந்த நேரத்திலே உழைப்பாளி என்று சொல்வதிலே இருவேறு கருத்து இல்லை. இந்த இறைவனின் திருவுளத்தை ஏற்ற தூய யோசேப்பு என்பவர் அவர் மரியாளின் கணவராக மட்டுமல்ல உழைப்பின் மாண்பை உணர்ந்தவராக இருக்கின்றார். எனவே அவரும் கடின உழைப்பு தச்சராக உழைப்பு செய்து உழைப்பின் கெட்ட வருவாயை ஈட்டியின் விளைவாக குடும்பத்தை நடத்திய பெருந்தகையாளராக இருக்கின்றார். அந்த உழைப்பின் மாண்பை உணர்ந்தவராக இருந்த காரணத்தினால்தான் இயேசுவை அந்த உழைப்புக்கு மரியாதை தருகின்றவராக, உழைக்கின்ற மக்கள் ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்கு உரிமை தருகின்ற வகையிலே அவர்களுக்கு மாண்பும் மரியாதையும் உண்டு என்பதை தன் வாழ்க்கை வழியாக இன்பத்தின் வழியாகத்தான் இயேசு கிறிஸ்துவும் உழைக்கின்ற மக்களை தேடி அவர்களுக்கு உரம் சேர்க்கின்ற பணியை நாம் பார்க்கின்றோம். மீட்பு அலுவலிலே அன்னை மரியா, யோசேப்பு மற்றும் இயேசு மூவருமே தங்களுடைய பணியை தங்களுடைய உழைப்பினாலே மக்களை ஒருங்கிணைப்பதினாலே இறைவனோடு இணைக்கின்ற பாலங்களாக இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தங்களை கையளித்ததன் கொள்ளின் வழியாக அவர்கள் இந்த உலகிற்கு உழைப்பின் மாண்பை திருக்குடுமையை நமக்கு உணர்த்தி நிற்கின்றனர். எனவே அன்னையின் பிள்ளைகளாக வந்திருக்கிற நாம் அனைவரும் இந்த உழைப்பின் மாண்பை இன்னும் அதிகமாக உணரவும், உழைப்பவனுக்குரிய மரியாதையை தர மறுக்கின்றது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உழைப்பவனுக்கேற்ற மரியாதையை நாம் பெற்று மகிழவும், இறைவன் நமக்கு அருள்பாலிக்கவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வில் ஏற்றங்காண இறைவனே நமக்காக ஒரு உழைப்பாளியாக தொழிலாளியாக வருகிறார் என்பதை உணர மறுத்த நம்முடைய தருணங்களுக்காகவும், உழைப்பாளிகளை ஓரங்கட்டிய அல்ல ஏளனமாக இழிவாக பார்த்த தவறான பார்வைக்காகவும், அவர்களை வாழ்வில் வசந்தம் வரக்கூடாது என்பதற்காக உழைப்பை அட்டை என உறிஞ்சுகின்றவர்களுடைய வாழ்வு அவர்கள் கேள்விக்கு உட்படுத்தப்படுகின்ற நிலையிலே நாமெல்லாம் அதை பற்றி கண்டும் காணாமல் இருந்த நம்முடைய சமூக பாவங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பை இறைஞ்சி மன்றாடுவோம்.
இந்த பாடலை பாடுவோம், அனைவரும் இணைந்து பாடுவோம். மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா, மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா, மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. துன்புறும் மனிதர் தோழமை மறந்தேன், மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. துன்புறும் மனிதர் தோழமை மறந்தேன், மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. துன்புறும் மனிதர் தோழமை மறந்தேன், மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. உழைப்பினர் மாண்பினை நானே கொன்றேன், மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. உழைப்பவர் மாண்பினை நானே கொன்றேன், மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. உழைப்பினர் மாண்பினை நானே கொன்றேன், மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. துடித்திடும் ஏழையர் உரிமையை பறித்தேன், மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. துடித்திடும் ஏழையர் உரிமையை பறித்தேன், மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. துடித்திடும் ஏழையர் உரிமையை பறித்தேன், மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. பெண்ணினம் ஈகழ்ந்தே வேறும் வழி புரிந்தேன், மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. பெண்ணினம் ஈகழ்ந்தே பெரும் வழி புரிந்தேன், மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. பெண்ணினம் ஈகழ்ந்தே பெரும் வழி புரிந்தேன், மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. அன்பில் இறைவா, உழைக்கின்ற மக்களின் உரிமை தர மறுத்தேன், அவர் உயிர் வாழ உரிய மரியாதையை தர மறுத்தேன், உழைப்பவருக்குரிய கூலியை தர மறுத்தேன், உழைப்பவர் ஏளனமாகவும் அவர்கள் இழிவாகவும் நடத்தி அவர்தம் உரிமையை தர மறுத்தேன். இறைவா, என்னை மன்னித்தருளும். உழைப்பவர் மாண்பிலே உயர்வு நவிர்ச்சி காழ்கின்ற ஆண்டவரே நீர், அவர்களை மதிப்பதிலும் உழைக்கின்ற ஒரு குடும்பத்தை திரு குடும்பமாக இந்த உலகிற்கு தந்தவரும், இவர்கள் வழியாக உலகின் மீட்புக்கு தன்னையே பலியாக ஒரு மகனை தாரை வார்த்து தரவும் இந்த அதற்கு ஏற்ற ஒரு அன்னையை உலகிற்கு அளிக்கவும் திருவுளம் கொண்டீர். இதற்காக நாங்கள் நன்றி நவில்கின்றோம். நாங்கள் புது பொலிவோடு தெம்போடு நம்பிக்கையோடு தூய வளனாரின் வழியில் உழைப்பவரின் மாண்பை உயர்த்திடவும் அவர்தம் உரிமையைக்காக குரல் கொடுக்கவும் விரைந்து வர அருள் தாரும். மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா, மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா, மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. எல்லா வல்ல இறைவன் நம்ம இதை இறக்க வைத்து நம் குறைபாடுகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்து பராமரித்து ஆளுகின்ற இறைவா, உழைக்க வேண்டும் என்ற நீதியை எங்களுக்கு தந்து அந்த உழைப்பின் வழியாக உலகை வளப்படுத்துகின்றீர். தொழிலாளரான தூய வளனாரை பின்பற்றி அவரோடு இணைந்திருக்கின்ற அவர் மனைவி மரியா,
அவரையும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவையும் பின்பற்றி அவர்தம் அருட்காவலிலே நாங்கள் செய்ய வேண்ட வேலைகளை பொறுப்புடன் நிறைவேற்றவும் உலகெங்கும் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து தொழிலாளர்களில் உரிமையும் பேணி காக்கப்படவும் அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஸ்தேவானின் ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 6, இறை சொற்றொடர்கள் 8-15 வரை. அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சிரேன், அலெக்சாந்திரியா நகரினரும் சிசிலியா, ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிசொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழ செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்துக்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளையும் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேயராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றி விடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, என் தெய்வம் இயேசு. நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க எந்நாளும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவே. அவர் என்னோடு இருக்க எந்நாளும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவே. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு.
என் ஆற்றல் அவரே, என் மீட்பும் அவரே, பலம் தந்து என்னை எந்நாளும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் அரணும் அவரே, என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே. என்னை உள்ளங்கையில் பொறித்து காக்க என் தேவன் இருக்கின்றார். என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் தேவன் அவரே, என் ஆயன் அவரே, தம் சிறையில் என்னை எந்நாளும் சுமப்பவரே. என் மொழியும் அவரே, என் வழியும் அவரே, நான் எங்கு சென்றாலும் என்னோடு வருபவரே. என் கரம் பிடித்து என்னை பசும்புல்லில் நடத்த என் நேசர் இருக்கின்றார். என் கரம் பிடித்து என்னை பசும் புல்லில் நடத்த என் தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க எந்நாளும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவே. அவர் என்னோடு இருக்க எந்நாளும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவே. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்?
இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறை வாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஏது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோ. கிறிஸ்து இயேசுவில் உழைக்கின்ற மக்களே, உழைக்கின்ற மக்களுக்கு உரம் சேர்க்கின்ற வகையில் நமக்கு ஒரு புனிதர் நயமாக வைத்திருக்கிறார். அவர் பெயர் யோசேப்பு. ஆண்டவனின் திருவுளத்தின் வாயிலாகவும் தன் வாழ்வை முழுமையாக கையளிக்க துணிந்தவர் வீரமாமுனிவர் காட்டுகின்ற பலன் என்ற யோசேப்பு இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். ஆம், அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவுக்கு விழா எடுக்கிறோம். அன்னை மரியாளுக்கு புகழ் மாலை நாம் சாற்றுகிறோம். எத்தனையோ இடங்களிலே அன்னை அருள்வாளிக்கின்றாள், காட்சி கொடுக்கின்றாள். அவையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு வருகின்றோம். ஆனால் அதே வேளையிலே மீட்பு வரலாற்றிலே அன்னை மரியாளோடு இணைந்து மீட்பின் சரித்திரத்திலே தன் வாழ்வை கையளிக்க துணிந்த முதல் திருமகனாக இந்த யோசேப்பு என்று சொல்லப்படுகின்ற சூசேப்பரும் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விவிலியத்திலே அவரை பற்றிய செய்திகள் 4 செய்திகள் இருக்கின்றன. விவிலியத்திலே அவரை பற்றிய செய்திகள் 4. இன்று நற்செய்தியின் வாசகத்திலே நாம் வாசிக்கட்டதைப் போல இவர் தச்சன் மகன்தானே என்கின்ற ஒரு சொல்லாடம். தச்சன் மகன்தானே. உழைக்கின்ற மக்களுக்கு உரிய மரியாதை தருகின்ற உலகத்தை பார்க்கிறோம். எங்கே உழுபவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்று நம்முடைய தமிழர் சொல்வார்கள். உழைப்பவனுக்குரிய மரியாதை தர மறுக்கின்ற நாட்டில்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கடவுள் உழைப்பவருக்குரிய மரியாதையை தருபவராக இருக்கின்றார் என்பதால் தான் இந்த வளனார்ந்த யோசேப்பை மனுக்குலத்தின் மீட்பின் சரித்திரத்திலே அவருக்கு ஒரு முத்திரை பதிக்கின்றார். உழைப்பின் வழியாகத்தான் உலகத்தை உருவரச் செய்ய முடியும். எனவே உழைக்கின்ற மக்களுடைய உயிர் மூச்சாக வளனார் இருக்கிறார், சூசேப்பர் இருக்கிறார், யோசேப்பு என்கின்ற சூசேப்பர் இருக்கிறார். அவர் கடவுளாலே தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு கருவியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அவரை பற்றிய ஒரு செய்தி இந்த தச்சன் ஆக இருந்தார். உழைக்கிற மக்களுடைய ஒரு அங்கமாக அவர் இருந்தார் என்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக அவரை பற்றிய செய்தியை நம்முடைய திருத்தந்தையவர்கள் இப்பொழுது அடிக்கடி அதை பேசிக்கொண்டு வருகிறார். அதாவது திருத்தந்தையனுடைய காவலராக, திரு அவையினுடைய காவலராக, காவலராக, திரு குடும்பங்களின் காவலராக, அல்லது இறக்கின்றவர்கள் நற்சுகம் நன்றாக இறக்கின்றவர்களுக்கு ஆறுதல் தருகின்ற ஒரு பாதுகாவலராக திருச்சபை அவரை அணி செய்து வளர்க்கிறார். நம்முடைய திருத்தந்தையவர்கள் விவிலியத்திலே காணக்கின்ற அவர் வருகின்ற ஒவ்வொரு சூழலிலும் இறை திருவுளத்தை நேரடியாக யார் மூலமாக கேட்டு இல்லை, மாறாக கனவிலே கடவுளால் எச்சரிக்கப்பட்டவராக இருந்தார். எனவே கனவிலே அவருக்கு உணர்த்தப்பட்டு, நீர் அங்கே மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், அவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியார் என்று அவர் கனவிலே உணர்த்தப்படுகிறார். எனவே கனவுலகில் உணர்த்தப்படுகின்ற, கனவுலகிலே வாழுகின்ற இன்றைய உலகத்திலே அது சற்று மாற்றாக இந்த யோவான் நம்முடைய
வளன் என்று அறியப்படுகின்ற யோசேப்பு இருக்கின்றார் என்று திருத்தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிடுகின்ற செய்தி என்று சொன்னால், அவர் தூங்குவது போல எப்போதும் விழித்து கொண்டு அடுத்தவரின் அயலவரின் மக்களின் மீட்பினுடைய விடுதலை வாழ்விலே தன்னை அதை சதா சிந்தித்து கொண்டு கனவு காண்பவராக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் தூங்குவது போலும் சாக்காடு, செத்து போவது போல ஒரு சாக்கா நிலைக்கு நல்லவள அல்ல, தூங்குவது போல கவனத்தோடு எப்போது இறைத்திருவிழம் எப்போது வரும் அதற்கு அடிபணிய துடிக்கின்ற செவிமடுத்து அதற்கு தன்னை ஆட்கொள்ளப்படுகின்ற ஒரு மகனாக எப்போதும் தயார் நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்ற ஒருவராக இருக்கிறார் என்று திருத்தந்தை உணர்கிறார். எனவேதான் திருத்தந்தை அவர்கள் இந்த கனவு காணுகின்ற ஒரு சூசேப்பரை, சாய்ந்த நிலையிலே படுத்து கொண்டிருக்கின்ற ஒரு சூசேப்பரை தன்னுடைய முன்னாலே, தன்னுடைய இருக்கைக்கு முன்னாலே வைத்திருக்கிறார், மேசையிலே வைத்திருக்கிறார். வைத்து தனக்கு பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் குழப்பங்களும் வேதனைகளும் சிக்கல்களும் வாழ்வே வந்து முட்டுகின்ற போது இறைவனுடைய திருவுளம் என்ன என்று அறிவதற்கு முன்பாக இறை திருவுளத்தை உணர்த்துவதற்கு தூய வள்ளனாரே எனக்கு துணைவாக வந்து செல்லும் என்று சொல்லி அவருடைய அந்த சுருவத்தினுடைய கீழே வைத்துவிட்டு அதனால் பல நன்மைகளை அருள் வளங்களை அவர் வாரி வாரி இறைவனாலே பெற்றதாக சான்று பகிர்கின்ற முதல் தலைவராக திருத்தந்தை இன்று இருந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் அவர் இந்த சூசேப்பர் கனவு காணுகின்ற ஒரு சூசேப்பரை அடையாளப்படுத்துகின்ற அந்த ஒரு காட்சி பல்வேறு இடங்களில் இப்பொழுதுதான் பிரபலமாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் எப்போதும் விழிப்பு நிலையில் இருந்து கொண்டிருந்த ஒரு சூசேப்பர். விழிப்பு நிலையில் இருக்கிறவர்கள்தான் வியத்தகு காரியங்களை செய்து முடிக்க முடியும். எனவே அவர் விழிப்பு நிலை எப்போதும் இருக்கின்றவராக இருக்கின்றார். அன்னை மரியாளும் இதே நிலை இருப்பார். கடவுளுடைய திருவுளத்திற்கு எப்போதும் விழிப்பு நிலையிலே இருந்தவராகத்தான் அவரை பார்க்கிறோம். எனவேதான் திருவுளத்திற்கு எப்போதும் விழிப்பு நிலை இருந்தால்தான் இறைவனுடைய அருளாக என்னுடைய வார்த்தையாக கபிரியேல் வானதூதர் சொன்னபோது முதலிலே தயக்கம் காட்டிய மனித நிலையில் இருந்தாலும் இறுதியிலே இறை திருவுளத்துக்கு செவிமடுக்கின்றவர்களாக இதோ ஆண்டவரின் அடிமை ஒரு சித்தத்தின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அவள் தன்னுடைய முதல் பதிலை துணிவாக நம்பிக்கையாக எடுத்துரைத்தார். மட்டுமல்ல, அன்று முதல் இறுதி வரை இயேசுவின் சாவு வரை அவர் அந்த இயேசுவோடு பயணிக்கின்ற ஒவ்வொரு விடுதலை பயணத்திலும் மீட்பின் பயணத்திலும் ஒவ்வொரு கணப்பொழுதும் விழிப்பாக இருந்து இறைவன் திருவுளத்திற்கு தன்னை ஆட்கொள்பவராக, இறைவன் திருவுளத்திற்கு தன் மகனை வழிநடத்தி செல்ல அவரை தூண்டுபவராக இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே மீட்பு அலுவலிலே இந்த யோசேப்பும் மரியாவும் இயேசுவுக்கு ஒரு தூண்டுகோலாக, உந்து விசையாக, மூல விசையாக எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அளப்பரிய காரியங்களை அவர் ஆற்றுவதற்கு, ஏழை எளிய மக்களை இனங்கண்டு கொண்டு அவர்களை தேடுவதற்கு, அவர்களுக்கு உறவு தோழமையிலே, அவர்கள் உறவு பந்தியிலே, சபபந்தி தோழமையிலே நிலைத்திருப்பதற்கு இந்த திருக்குடும்பத்தில் இருக்கின்ற தலைமகனாம் யோசேப்பும் தலைமகளாம் மரியாவும் துணைந்து கொண்டு இருந்தார்கள் என்பதைத்தான் 33 ஆண்டுகள் அவரை பக்குவப்படுத்தியிருக்கிறார்கள். 30 ஆண்டுகள் அவரை செதுக்கியிருக்கிறார்கள். அது 3 ஆண்டுகளிலே முத்தாய்ப்பாக இயேசுவின் தன் வாழ்வை பிறருக்காக கையளிக்க துணிந்து நமக்கு நம்முடைய பாவங்களுக்காக, அனைத்துலக மக்களின் மீட்புக்காக தன் வாழ்வை பரிசாக அதை நம்பிக்கையோடு இறைவி திருவுளத்துக்கு பணிந்து கொடுப்பவராக இதோ திருவுளத்தை நிறைவேற்ற வந்துவிட்டேன் என்று இயேசு விளக்கமிட்டு அறிவிப்பது மட்டுமல்லாமல் அதற்கு முன்னுரையாக முடிவுரையாக தன் வாழ்வை கையளித்தவராக இருப்பதற்கு இந்த பெற்றோர்கள், அவருடைய பெற்றோர்கள் யோசேப்பும் அவருடைய தாய் மரியாவும் துணை நிற்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, யோசேப்பு என்ற ஒரு கதாபாத்திரம் வீரமாமுனிவர்களாலே மிக அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். இலக்கியங்களிலே, தமிழ் இலக்கியங்களிலே பல்வேறு இலக்கியங்கள் பாராட்டப்படுகின்றன. பௌத்த இலக்கியங்களாக, சமண இலக்கியங்களாக, பல்வேறு பிற சிறுபான்மையினுடைய இலக்கியமாக பல்வேறு நிலையிலே உருவாக்கி, ஆனால் கிறிஸ்தவர்களின் தனி இலக்கியமாக வீரமாமுனிவர் தோற்றுவித்த உருவாக்கிய 1726 உருவாக்கிய தேம்பா அணி, வாடாத மாலை என்று சொல்லப்படுகின்ற அந்த வீரமாமுனிவர் கதாநாயகனாக
யோசேப்பு என்ற வளனாரை முன்னிறுத்துகின்ற ஒரு இதை பார்க்கின்றோம். உலகம் தகுதியற்றது, உலகம் எது குறைவுபட்டது என்று எது கருதியதோ அதிலிருந்து அவர் தோன்றுவதை பார்க்கும். உழைக்கின்ற மக்களுக்கு மரியாதை இல்லாத ஒரு சமுதாயத்திலே உழைக்கின்ற அடித்தட்டு மக்களில் ஒருவராக இருந்த ஒருவரை அவர் தேர்ந்தெழுகின்ற நிகழ்ச்சியை மிக அருமையாக எடுத்து ஆளுவதை, வீரமாமன் எடுத்து ஆளுவதை தேம்பாவனிலே சந்திக்கின்றோம். அதே போல சந்த கவி பாடுவதிலே மிகச் சிறந்தவனாக கம்பன் இருந்தான் என்று சொல்லப்படுகிறார். அந்த கம்பன் அவன்தான் பல்வேறு அறிஞர்கள் சொல்வார்கள், விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று சொல்வார்கள். அந்த விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று போற்றப்படுகின்றவனை விட மிக அழுத்தமாக அந்த சந்த கவிகள் வழியாகவும் விருத்த பாக்கள் வழியாகவும் இந்த வீரமாமுனிவர் யோசேப் என்ற கதாநாயகனை தேம்பாவனியை முன்னிறுத்தி சந்த கவிகள் 96 நிரல்பட சொல்லியிருக்கிறார் என்பது வரலாற்று குறிக்கப்படுகின்ற தமிழ் வரலாற்று அதாவது இலக்கிய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகின்ற ஒன்றாக கருதப்படுகிறது. 90 மிகப்பெரிய சந்தக்கவி விருத்தமெனும் ஒன்பாவில் புகழ்பெற்றவனாகின்ற கம்பன் கூட கம்பராமாயணத்தில் 90 தான் எழுதியிருக்கிறார். 96 நிரல்பட சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு இவர் விருத்தப்பாவிலே மிக அருமையாக அதை சந்த கவிகளிலே அதை பொருத்தி வீரமாமுனிவர் நம்முடைய யோசேப்பை முன்னிறுத்தி காட்டுவதை பார்க்கிறோம். திருமணம் நடைபெறுகிறது அன்னை மரியாவுக்கும் யோசேப்புக்கும். அவர் சொல்லுகின்றதிலே சந்தம் அங்கே தவண்டு ஆடுவதை பார்க்கும். குடுகு முறவல்லி, குடுகு முழவல்லி, குடுகு முறுவல்லி, முறிவல, கடுகு கள்ளமொழி, கடுகு வல்லமொழி அப்படி சொல்லி அடுக்கு மொழியிலே நாம் அடுக்கு மொழி சொல்கிறோம். ஆனால் இந்த சந்த கவிகளிலே அவரை கல்யாணம் மிக அருமையாக இசை ஒலிகள் பல ஒலிகள் மீட்க மிக விமரிசையாக அன்னை மரியாவினுடைய திருமணம் நடந்தேறியது என்று வீரமாமுனிவர் மிக சிறப்பாக காட்டுகிற போது மிக அருமையாக இந்த சந்த பாக்களிலே சொல்வதை பார்க்கிறோம். உழைப்பவனுக்குரிய மரியாதை தந்தவராக வீரமாமுனிவர் வளனாரை முன்னிறுத்தி நம் உலகத்திற்கெல்லாம் உதாரணமாக இவரை காட்டுகின்றதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த விவிலியத்திலே காண கிடக்கின்ற அமைதியாக இருந்தவரை, அடக்கமாக இருந்தவரை, அவர் மீட்பு வரலாற்றிலே அழுத்தமான உணர்வு பதியங்களை, வரலாற்று தடயங்களை உருவாக்கியவராக வீரமாமுனிவர் வளனாரை உருவாக்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்தான் இந்த மீட்பலை விண்ணவரும் மன்னவரும் போற்றுகின்ற வியப்பெரு வேந்தனாக அவர் இருந்தார் என்று பல்வேறு நிலையிலே அவரை சுட்டி காட்டுகின்றதை பார்க்கின்றோம். உலக சூழ்நிலையில் அயராது செயலாற்றும் உழைப்பின் அறத்தின் ஆண்மை விளக்கம் கொண்ட வளனார் வையகத்தும் வானகத்தும் அரசனாக வணங்கப்படுவதை 3வது காண்டத்திலே 43 நாம் பார்க்கிறோம். இவ்வையகத்தாரும் வானகத்தாரும் வணங்குகின்ற வரம் பெற்ற மதி வல்லோனாக வளனார் விளங்குகின்றார். இவர் ஆசை தணந்தவராக குறிப்பிடப்படுகிறார். 8:78 பொறி வென்றவராக, ஐம்புலன்களை வென்றவராக அவர் 26வது காண்டத்திலே 158 காட்டப்படுகிறார். கலை நல்லோர், பல்கலை வல்லவராக தன்னுடைய கொடுக்கப்படுகின்ற பணியிலே மிக நேர்த்தியாக மக வண்ணத்தோடு இயற்கை எழில் கொஞ்சுகின்ற வகையிலே அவர் தன்னுடைய துவச்சி தொழிலை மிகச் சிறப்பாக நடத்தினார் என்கின்ற ஒரு பாணியிலே 27வது காண்டத்திலே 123வது பாடலாக வெடித்திருப்பதை பார்க்கிறோம். விட்புலம் தவிர் விண்ணவர் என்று அவரை பொறிவார் பல்வேறு நிலையிலே பாராட்டப்படுகின்றவராக நம்முடைய வளனாரை நம்முடைய வீரமாமுனிவர் முன்னிறுத்துவரை நாம் பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, உழைப்பவனுக்கு இந்த உலகிலே மரியாதை உண்டு. அது உலகம் தர மறுத்தாலும் ஆண்டவன் தருகிறார் என்கின்ற ஒரு செய்தியை மிக அழுமையாக உணர்த்துவார். அதுபோல மீட்பு அலுவலிலே அன்னை மரியாளுக்கும் ஒரு இடம் உண்டு என்பதை இந்த தேம்பாவனின் வழியாக மிக அருமையாக நம்முடைய வீரமாமுனிவர் காட்டுவதையும் நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவருக்கும் கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் மாண்பு உண்டு, மரியாதை உண்டு. அனைவரும் உழைத்துதான் இந்த உலகத்தை உருப்பெறவும் தாங்கள் பெறவும் அவர்கள் முடியும் என்பதை இறைவன் இந்த புனிதர்கள் வழியாக யோசேப்பு மற்றும் மரியாள் வழியாக எடுத்து என்பதை பார்க்கிறோம். அதைவிட சிறப்பாக அவருடைய இவர்களிலே பிள்ளையாக இருந்த தச்சனின் மகனாக பிறந்து அறிவிலும் ஞானத்திலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கிய வல்லோனாக இயேசு கிறிஸ்துவை இந்த நற்செய்தியை முன்னிறுத்து காட்டுகின்ற மத்தேயுவை போல நாமும் இறைவன் நம்மை உயர்த்துகிறார், உழைக்கின்றவர்களை உயர்த்துகிறார்.
ஆனால் கடினப்பட்டு நாம் உழைக்க வேண்டும். மெய் வருத்தம் வாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். கருமம் கடமை என்று உணர்ந்து உழைக்கின மக்கள் எவர் அவர்களுக்கு இறைவன் அருளையும் ஆற்றலையும் அள்ளி அள்ளி தருகின்றார் என்ற ஒரு பாடலை நமக்கு அந்த பாடல் நமக்கு உணர்த்தி நிற்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, உழைப்பவர்களை மதிக்க கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் இறைவன் உழைத்து உலகத்தை உருவாக்குவராக இருக்கின்றார். உழைப்பவர்களுக்கு மாண்பை உயர்த்தும் அவருடைய உரிமை குரலை எழுப்புவராக இருக்கு. எனவேதான் மீட்பு வரலாற்றிலே தூய வளனாரை அவர் முன்னிறுத்துவதை பார்க்கின்றோம். அதுபோல உழைக்கின மக்களுக்கு அவர்களை இழிவாக கருத அவர்களுக்கு மாண்பு உண்டு மற்றும் மரியாதை, அவர்களுக்கு விடுதலை வாழ்வும் உண்டு என்பதை தான் தாழ்நிலை நின்ற அடிமையை கடைக்கண் நோக்கினார் என்று அன்னை மரியாளுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை இறைவன் ஒதுக்கி தருவதை நாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக உழைக்கின்ற ஒவ்வொரு மக்களினுடைய ஈர நெஞ்சங்களிலே இதயத்திலே ஆண்டவனை அருளாக ஆற்றலாக சக்தியாக இறைவனின் பிரசன்னமாக அருளாக எப்போது திடவளிக்கும் வலு ஊட்டுகின்ற சக்தியாக இறைவன் இருக்கின்றார் என்பதை இயேசு கிறிஸ்து என்ற ஒரு கதாபாத்திரத்தின் வழியாக இந்த உலகிற்கு தந்த இறைவனுடைய அன்பு பரிசாக இந்த உலகம் மாண்பு வரவும் விடுதலை வாழ்வை பெற்று மகிழவும் இயேசு கிறிஸ்து என்ற வழியாகத்தான் மெசியா வழியாகத்தான் மீட்பு உண்டு என்பதை இறைவன் அவரை நமக்கு முன்னிறுத்துவதை பார்க்கிறோம். எனவே திருக்குடும்பத்தின் கதாநாயகர்கள் மூவருமே நம் உழைப்பின் மாண்பை உயர்த்துபவராக இருக்கின்றார்கள். உழைப்பவருக்கு மரியாதை தருவதாக இருக்கின்றார்கள். உழைப்பவர்களுடைய மரியாதை மட்டுமல்ல, அவர்களுக்குரிய உரிமையை தருவதற்காக போராடுபவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். மட்டுமல்ல, இறைவன் நமக்காக பரிந்து பேசி ஏழைகள் வாழ்வு பெற அந்த வாழ்வை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்காக தன் மகனையை தாரை வார்த்து கொடுக்கின்ற அளவுக்கு அவர்கள் தியாக சீலர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்தவர்களாக நம் வாழ்க்கையிலே உழைப்பவர்களை மதிப்போம். இது இழிந்த தொழில் அல்லது இது பெருதொழில், இது நீல நிறம் கொண்ட சட்டையினுடைய வேலை அல்லது வெள்ளை அவருடைய பட்டை நிறைந்தவருடைய வேலை என்று பிரித்து பார்க்கின்ற ஒரு இந்திய சூழலிலே எல்லோரும் உழைக்கிற மக்கள் அனைவருக்கும் உரிய மரியாதையை தர வேண்டும். அதைவிட மிகச் சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்ட தொழிலாளர்கள் எத்தனையோ நிலை இருக்கின்றார்கள். இந்திய நாட்டினுடைய விவசாயிகள், பெண்கள், தலித்து மக்கள், இதுபோன்ற ஆதி மக்கள் சொல்லப்படுகின்ற பழங்குடியினர், இவர்களெல்லாம் இவர்கள் மாண்பு மறுக்கப்பட்ட ஒரு சூழலே இவர்களுக்கு முகம் தொடுக்கின்றவர்களாக தூய வளனார், அன்னை மரியா, இயேசு கிறிஸ்து இருக்கின்றார்கள். எனவே இவர்களுக்கும் வீடு உண்டு, வாழ்வு உண்டு என்பதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சாவின் வழியாக மட்டுமல்ல, இறந்து உயிர்த்ததன் வழியாக அவர் எண்பித்து காட்டியிருக்கிறார். இந்த பாஸ்கு காலத்திலே நாமும் இருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, ஏழைகள் வாழ்வு வர ஏற்றம் பெற நம்மால் மேன்ற தியாகங்களை மேற்கொள்ளவும் அவரை ஏற்றுக்கொள்ளவும் அங்கீகரிக்கவும் அவர்களை உதாசீனப்படுத்தாது தூக்கி எறிந்து விடாமல், அன்னை தெரசா சொல்லுகின்றாளே, அகில உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கொடிய பாவம் இருக்கிறது சொன்னால் ஏழை எளியவரை உதாசீனப்படுத்துவதுதான் என்று அவள் உரத்த குரலே சொல்லுகிறார். அதுபோல ஏழை எளிகளை உதாசப்படுத்துகின்ற உழைக்கிற மக்களுக்குரிய மரியாதை இருக்கின்ற சமுதாயத்திலே அவர்களுக்கு மரியாதை இருக்கின்ற மக்களாக மாண்கிறவர்தான் உண்மை கிறிஸ்தவர்களாக நாம் பெறப்படுகிறோம். உண்மை கிறிஸ்தவனுடைய வழித்தோன்றல்களாக நாம் உருவெடுக்கிறோம். அந்த திருக்குடும்பத்தினுடைய பிள்ளைகளாக வார்ப்புகளாக நாம் உருவாக்கப்படுகிறோம் என்பதை புரிந்தவர்களாக இந்த மீட்பு அலுவலிலே எங்களை கையணிக்க துணிந்தவர்களைப் போல நாமும் ஏழை எளியவர்களையும் இணைத்து அரவணைத்து அன்பு செய்து நம்மால் என்ற உதவிகளை செய்து ஏன் தியாக வாழ்வை பிறருக்காக கையளித்து சிறப்பாக ஏழை எளிய ஒருங்கிணைக்கப்பட்ட தொழிலாளர்களுடைய மாண்பு மரியாதையும் பெற்று மகிழ்வதற்காக நம்மால் ஏன்ற உதவியை ஏன் சாவு வந்து முத்தமிட்டாலும் கூட துணிவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயேசுவைப் போல மனப்பொக்கத்திலே வீரத்தோடு இறை திருவுள்ளத்துக்கு பணி நடக்கின்ற மக்களாக வீறு கொண்டவர்களாக எழுந்து நிமிர்ந்து ஓங்கி உயர்ந்து நடக்க இதனால் இவர்கள் ஏழை எளிய மக்கள் மாண்பு பெற உழைப்போம். அதற்காக உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். ஆண்டவா, உம்மை போல உழைக்கின மக்களுக்கு உரிய மரியாதை தர நல்ல மனதை தா என்று கொண்டாடுவோம். திருக்குடும்பத்தில் இருந்தவர்கள் தங்கள் ஒருவருக்கொருவர் உறவு பரிமாற்றத்தின் வழியாக அடுத்தவருக்கு உதவி செய்ததன் வழியாக ஏழைகளில் வாழ்வதற்காக அவர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்றியதைப் போல குடும்ப உறவுகளை சரிப்படுத்தி நம்மிலே நலிந்தவர்கள் ஏழைகளுக்கு உரிய மரியாதை தந்தவர்களை வளப்படுத்துகின்ற அருளின் வாய்க்கால்களாக மாற வேண்டுமென்று இந்த நாளிலே நாம் சூளுரைப்போம். மட்டுமல்ல, இத்தோடு அவளைப் போல தியாக பலியாக முழுமையாக மனுக்குலத்துக்கு தங்கை முழுமையாக கையளித்ததைப் போல நாமும் மனுக்குல மீட்புக்கு அடுத்தவரின் நல்வாழ்வுக்கு
அடுத்தவருடைய ஏற்றத்திற்கு, முன்னேற்றத்திற்கு, வளர்ச்சிக்கு நாம் உறுதுணையாக எப்போது நிற்க இறைவன் நமக்கு தாராள உள்ளத்தை தந்து நம்முடைய உழைப்பையும் பிறருக்கு வாரி வழங்குகின்ற நன்மையிலே வளர இறைவன் நமக்கு அருள்பாலிக்க வேண்டுமென அன்னை மரியாள் வழியாகவும் யோசேப்பு வழியாகவும் உருக்கமாக மன்றாடுவோம். ஆமென். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், மலர்ந்தேன், வளர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணித்து உன் மொழியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவா என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவா. இறைவா என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவா. அன்புக்கு இனியவரே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்ற இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, தச்சு தொழில் புரிந்து நமது குடும்பத்தை பேணி காத்த தூயவளனாரின் திருவிழாவில் நாம் நன்றியோடு கொண்டு வருகின்ற காணிக்கைகளை உம் திருமுன் ஏற்றருளும். உழைப்பின் பயனாக விளைந்த இந்த காணிக்கைகள் உம்முடைய அருட்காவலை தரும் அருட்சாதனமாக மாறுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாவல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் சிறப்பாக தூயவளனாரின் நினைவு நாளில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் உண்மையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் விடுதலைக்குரிய செயலுமாகும். நீதிமானாகிய அவரை இறைவனின் அன்னையாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூயாவியா நிழலிட்டதால் இந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே பேரான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போலிருந்து காக்கும் வண்ணம் உண்மையும் விவேகமும் உள்ள பணியாளரென அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். உழைப்பின் வழியாக உழைப்பின் மாண்பினை உணர்த்திடவும் ஏழைகள் வாழ்வு பெறவும் ஏற்றம் பெறவும் அவர்களுக்கு வாழ்வு உண்டு மீட்பு உண்டு அவர்களதும் விடுதலை குரலுக்கு இறைவன் செவிமடுக்கின்றார் என்று உழைப்பின் வழியாக திருக்குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களது பணியை சிறப்பாக நிறைவேற்றி இறைவனில் திருவுளத்திற்கு பணிந்து
இறை திருவுளத்திற்கு தங்களையே முழுமையாக கையளிக்க அவர்களுக்கு ஆற்றலையும் உழைப்பின் மாண்பை உணர்கின்ற தன்மையையும் அவர்கள் விடுதலை வாழ்வு உழைத்ததற்காக தம்மையே கையளிக்கின்ற வீரத்தியாக மனப்பான்மையும் தந்தீர். கிறிஸ்து வழியாகவே உமது மகத்துவத்தை வானகத் தூதரணிகள் அணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்கி போற்றுகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் இணைத்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடி ஆர்ப்பரித்து முழங்கி பாடுவதாவது. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே உலகின் தேவனாகிய ஆண்டவர், பாடலும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக இறைவா, நீர் உண்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே தூய ஆவியாரை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனவே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் ஆகவே இறைவா, கிறிஸ்து இறந்தார், உயிர்த்தார், மீண்டும் வருவார் என்பதை நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை, மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கே ஒப்புக்கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று பணிபுரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நம் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா,
உலகெங்கும் பரவியிருக்கின்ற உமது திருச்சபை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், இங்கு குழுமியிருக்கிற குடும்பங்கள், இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்கள், இந்த நவநாளை சிறப்பிக்கின்ற குடும்பத்திற்காகவும் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எம் அன்னையின் திருத்தலத்தில் வந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். எம் திருத்தலத்தின் வளர்ச்சிக்கு உதவி செய்கின்ற உபகாரிகள், நன்கொடையாளர்கள், பணியாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். தெய்வமே, எங்கள் அனைவரையும் உம்முடைய அன்பினால் நிறைவடைய செய்ய வேண்டுகின்றோம். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக எங்கள் பங்கிலே உழைத்து மரித்த வீரமாமுனிவர் தொடங்கி இறுதி வரை சுவாமி அந்தோணி சுவாமி வரையிலும் உள்ள குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித வள்ளனார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லா வல்ல இறைவா, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியரே. ஆமென். 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 இறைவனை அப்பா, அம்மா என்று அழைக்கின்ற உரிமையை பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் இறை அருளுக்காகவும் இறை திருவுளத்திற்கு பணிந்து நடக்கின்ற மக்களாக, இதனால் ஏழைகள் வாழ்வு பெறவும் உழைப்பவர் மாண்பை உரிமைகளை பெற்று மகிழவும் வேண்டி நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக நம்முடைய மூத்த சகோதரன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபத்தை பக்தியோடு பாடுவோமாக. பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுதலை செய்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை
கனிவுடல் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தலைகளிலிருந்து சிறப்பாக ஏழைகளை வஞ்சிக்கின்ற நிலையிலிருந்து, உழைக்கின்ற மக்களுக்கு மரியாதை தர மறுக்கின்ற நிலையிலிருந்து, அடிமைத்தனங்களிலிருந்து, அறியாமை இருளிலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற நிறைவாழ்வு எம்மிட்பராம் இயேசுவின் வருகை இவற்றை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என்று உம் திரு தூதர்கள் வழியாக எங்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குறைபாடுகளில் குற்றங்களில் அடுத்தவரை இழிவாக பார்க்கின்ற நிலையில், பிறரை உதாசீனப்படுத்துகின்ற நிலையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றவர்களாக உம்மீதும் திருச்சபை மீதும் சமத்துவ உறவின் மீதும் அடுத்தவருக்கு நலனில் அக்கறை கொள்கின்ற மனத்தின் மீது நாங்கள் கண்ணை செலுத்துபவர்களாகவும், திருச்சபையில் மீது நம்பிக்கை கொள்பவராகவும், அவர்தம் கண்ணோக்கில் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற மனப்பான்மையிலே திளைக்கின்ற அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி இவற்றினை தந்திட திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. கிறிஸ்து கொண்டு வந்த நிலைத்த சமாதானம், ஏழை எளிய மக்களுக்கான அமைதி, ஒற்றுமை, இவை அனைத்தும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கொண்டு வந்த சமாதானத்தை ஒருவருக்கொரு அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இவரே கிறிஸ்து, உழைக்கின்ற குடும்பத்தின் ஒரு தவிர்க்க முடியாத உறுப்பினராக, உழைக்கின மக்களின் மாண்பை உணர்த்துபவராக பிறந்த இயேசு கிறிஸ்து இவரே. உழைப்பின் வழியாகவும் உலகை உருமாற்றச் செய்யவும், உழைக்கின மக்களுக்கு வாழ்வு தரவும் தன் வாழ்வை முழுமையாக கையளிக்க துணிந்தவர் மட்டுமல்ல, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும், தந்தையை யோசேப்பையும் என்ற வளனாரையும், மரியா என்றதனுடைய தாயையும் இந்த உலகிற்கு தாரை வார்த்து கொடுத்த தங்கத் தலைமகன் இவரே. இந்த செம்மறியின் அன்பு விருந்திலே, சமத்துவ தோழமை பகிர்வு விருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும்.
தாயின் முகம் பார்க்கும் முன்னே தந்தை கரம் சேர்க்கும் முன்னே எந்தன் பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. தாயின் முகம் பார்க்கும் முன்னே தந்தை கரம் சேர்க்கும் முன்னே எந்தன் பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. என் வாழ்வில் நீ வந்தாய் என்னை பின் செல்லென்றாய், என் வாழ்வில் நீ வந்தாய் என்னை பின் செல் என்றாய். ஏனென்றே அறியாமலே உன் வழியில் நான் வந்தேனே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே தந்தை கரம் சேர்க்கும் முன்னே எந்தன் பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. அழகாய் ஒரு தேசம் அதிலே இறை நேசம் நிஜமாய் நிறைவாய் உருவாக்கிட. அழகாய் ஒரு தேசம் அதிலே இறை நேசம் நிஜமாய் நிறைவாய் உருவாக்கிட. என்னை ஆவியினால் ஆட்கொண்டீரே, என்னை அபிஷேகம் செய்தீரே. என்னை ஆவியினால் ஆட்கொண்டீரே, என்னை அபிஷேகம் செய்தீரே. அன்பின் செய்தியை அகிலம் சொல்லிட அகலாய் என்னையே அனுப்பும் தெய்வமே, அகலாய் என்னையே அனுப்பும் தெய்வமே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே தந்தை கரம் சேர்க்கும் முன்னே எந்தன் பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. உழைப்பின் மாண்பை தன்னுடைய வாழ்வில் அனுபவித்து அற்புதமான ஒரு இறை செய்தியை வழங்கிய நம்முடைய திருமானூர் பங்கு தந்தை அருட்தந்தை பெல்லாமின் அவர்களை இந்த நாளில் இயேசு சபை குருவின் கொழுந்தாக என்று இருக்கிறார். அடிவேராக இருந்த இயேசு சபை சார்ந்த வீரமாமுனிர் அவர்களுடைய பாரம்பரியத்தில் அந்த வேரிலிருந்து உருவானவர்தான் நம்முடைய தந்தை பெல்லார்மின் அவர்கள். அவருடைய வாழ்வின் பணி ஈடுபாட்டையும் அந்த பணியினுடைய ஒரு உத்வேகத்தையும் எளிமையான வாழ்வையும் ஏழை எளிய மக்களுடைய நிலையில் தான் பங்கு பெறுகிற நிலையையும் பார்த்து பெருமைப்படாமல் இருக்க முடியாது. எனவே தந்தை அவர்கள் இன்று நம்மிடையே வந்து நமக்காக ஜெபித்து இந்த நாளை சிறப்பு செய்தமைக்கு உங்கள் அனைவர் சார்பாக நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாள் சிறப்பு செய்தவர் புதுக்கோட்டை திரு துரை திவ்யநாதன். நேற்றைய தினம் சிறப்பு செய்தவர் புதுவை அமலோற்ப மாதா மேல்நிலைப்பள்ளி திரு ஏ லூர்து சாமி அவர்கள். நாளைய தினம் நவநாளை
தலைமையேற்று திருவழிபாடு சிறப்பிக்க இருக்கிறவர் பேரருள் தந்தை ஏஎம்ஏ பிரபாகர், வேளாங்கண்ணி திருத்தலத்தின் அதிபர் தந்தை அவர்கள். சிறப்பிக்கின்றவர்கள் தஞ்சை பக்தர்கள் திரு அற்புதம் பிள்ளை வலம்புரி அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய திருத்தலத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் திருப்பலியானது நடைபெறுகிறது. மாதத்தின் முதல் சனிக்கிழமை 11 மணிக்கு அன்னையினுடைய சிறுதேர் பவனி ஆலயத்தை சுற்றி நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து திருப்பலியும் இருக்கும். மாதத்தின் 2வது சனிக்கிழமை காலை 9:30 1:30 மணி வரை நற்செய்தி ஜெபக்கூட்டம், நோயாளிகளுக்கான சிறப்பு ஜெபம், திருப்பலியும் நற்கருணை ஆசீர்வாதமும் இருக்கும். அதைத் தொடர்ந்து அன்னையின் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படும். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமையும் மாதா டிவியில் மதியம் 1 மணிக்கு லூர்து டிவி வழியாக அன்னையின் திருத்தலத்தில் நடைபெறுகிற திருப்பலியானது ஒளிபரப்பாகிறது. அதை கண்டு ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்னையினுடைய 53 அடி உயர வெண்கல சுரூப பணியானது நடைபெறுகிறது. அதற்காக ஜெபிக்கவும் உதவிடவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. நலமெல்லாம் நல்கிடும் நாயகனே, எங்கள் உழைப்பின் பயனை ஏற்று எங்களுக்கு நீரளித்த இனிய உணவை உட்கொண்ட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தூய வளனாரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உழைப்பில் மாண்பை உணரவும், உழைப்பவரின் குரலை அறிந்து அவர்களுக்கு உதவிடவும், நாங்கள் எதை செய்தாலும் பெயரால் செய்து உம்மை மகிமைப்படுத்தி நிறைவுடல் வாழ்ந்திட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏழைகள் வாழ்வு பெறவும், உழைப்பவர் மாண்பினை பெற்று மகிழவும், அவரும் உழைப்பிற்காக உழைத்திடவும் சென்று வருவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அருள் நிறை அடைக்கல அன்னைக்கு நம்ம நாள் ஜெபம். அகிலம் போற்றும் அடைக்கலத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கலத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கலத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவரும் இணைந்து சொல்லுவோம்.
அம்மா அடைக்கலத் தாயே, அம்மா அடைக்கலத் தாயே, உம்மை தஞ்சமென்று வந்தவரை, உம்மிடம் தஞ்சமென்று வந்தவரை இருகரம் நீட்டி இருகரம் நீட்டி புகலிடம் தந்த தாயுள்ளமே, புகலிடம் தந்த தாய் உள்ளமே, எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விலக்கும், எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விலக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், தளராது வாழ உறுதிப்படுத்தும், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும், வீரமாய் வாழ வழிகாட்டும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும். உம்மகன் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் பரிந்து பேசி நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகளை பெற்றுத்தாரும், இதனால் உம் திருத்தல புகழ் பாரெங்கும் மணக்கட்டும், அம்மா அடைக்கலத் தாயே, அம்மா அடைக்கலத் தாயே. ஆமென். ஆமென்.